ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் விறகு வெட்டி ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் அந்த காட்டில் இருக்கிற விறகெல்லாம் வெட்டி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட விற்று அதில் வர்ற காசில் தான் அவன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கு பத்தலை அப்படின்னாலும் மன நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் வழக்கம் போல் அவன் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனான். அப்போது விறகு வெட்டிகிட்டே இருக்கும்போது அரச மரத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. உனக்கு 7 ஜாடி தங்கம் வேணுமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. விறகு வெட்டி அந்த மரத்துக்கு பக்கத்தில் போனான். நான் இந்த மரத்தில் வசிக்கும் அரக்கன். உனக்கு 7 ஜாடி நிறைய தங்கம் வேணுமா? இந்த அரச மரத்துக்கு அடியில் தான் அந்த 7 ஜாடி தங்கம் இருக்கு. உனக்கு வேணும்னா நீ அதை தோண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். விறகு வெட்டியும் 7 ஜாடி நிறைய தங்கம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டானா. அவசரமாக மரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டினான். அரக்கன் சொன்ன மாதிரியே 7 ஜாடி இருந்துச்சு. அதில் 6 ஜாடி நிறையா தான் தங்கம் இருந்துச்சு. 7வது ஜாடியில் பாதி தங்கம் தான் இருந்துச்சு. பாதி தானே, நம்ம எப்படியாச்சும் அதை நிரப்பிடலாம் அப்படின்னு அந்த 7 ஜாடியையும் விறகு வெட்டி தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனான். அவன்கிட்ட ஏற்கனவே இருந்த கொஞ்சம் தங்கத்தையும் பாதி நிறைஞ்சிருந்த அந்த ஜாடியில் போட்டான். இருந்தாலும் நிறையலை. அந்த ஜாடியை எப்படியாவது நிரப்பிடணும் அப்படின்னு முன்னாடி விட ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிச்ச பணத்தில் தங்கத்தை வாங்கி ஜாடியில் போட்டான். எவ்வளோ தங்கம் போட்டாலும் அந்த ஜாடி நிறையவே இல்லை. விறகு வெட்டியும் விடலை. அந்த ஜாடி நிறைய தங்கத்தை சேர்த்துடணும் அப்படின்னு நைட்டும் பகலும் ரெஸ்டே இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருந்தான். அதனால நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. அவன் சாப்பிடவும் மறந்தான். கடைசியாக அவன் ரொம்ப துரும்ப அழைச்சி போயிட்டான். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தான். நண்பன் ஒருத்தன் அவனை பார்த்தான். அந்த விறகு வெட்டியோட நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டான். அவனோட அந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். விறகு வெட்டியும் உடனே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டான். விறகு வெட்டியோட ஃப்ரெண்டு உடனே கேட்டான், அரச மரத்தோட அடியில் தானே இந்த 7 ஜாடியும் உனக்கு கிடைச்சிது அப்படின்னு கேட்டான். உடனே இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு விறகு வெட்டி ஆச்சரியமாக கேட்டான். ஏன்னா உனக்கு முன்னாடி அதை நான் தான் எடுத்தேன். அதை எடுத்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மன நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னானா. அதை கேட்டு விறகு வெட்டி, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவனோட நண்பன் சொன்னானா, அப்படின்னா நான் சொல்கிறது கேளு. இந்த 7 ஜாடியையும் எடுத்து இங்கேருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் புதைச்சிட்டு பேராசையை தூண்டி விட்டு மன நிம்மதியை கெடுக்கிற உன்னோட 7 ஜாடி தங்கம் எனக்கு வேணாம், அதை நீயே வச்சுக்கோ, அரக்கன் கிட்ட சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு அந்த விறகு வெட்டியோட நண்பன் சொன்னான். விறகு வெட்டியும் மறுநாள் அவனோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அந்த 7 ஜாடி தங்கத்தையும் அங்கே கொண்டு போய் புதைச்சிட்டு அவன் என்ன சொன்னானோ அப்படியே சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் விறகு வெட்டியோட பேராசை முழுமையாக தணிஞ்சுது. அவன் மன நிம்மதியோட வாழ்ந்தான். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் மீது நம்ம பேராசைப்பட்டா நம்ம மன நிம்மதி தான் கெடும். ஆசையை அளவோடு வச்சுக்க பழகணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.